டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜாஜி இணைகிறார். ராஜாஜி, வேதாரண்யம் சுற்றுவட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது மழையின் அளவு எப்படி இருக்கு? விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்கிற டிட்வா புயல் காரணமா வேதாரண்யம் பகுதியில நேற்று இரவுல இருந்து கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நேற்று காலையிலே இருந்து நேற்று காலை 8 மணில இருந்து இன்னைக்கு காலை 10:30 மணி வரைக்கும் இடைவிடாது கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிகபட்சமா கோடியக்கரையில 25 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யத்துல 20 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறுல 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. வேதாரண்யத்தில இருந்து செங்காத்தல செல்லும் சாலையில முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கி ஓடுது. அதே மாதிரி தாழ்வான பகுதிகளிலும் மழை நீர் தேங்கி நிக்குது. வேதாரண்யம் பகுதியில 50,000 ஏக்கர்ல மானாவாரி சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பா சாகுபடி இந்த கனமழையினால் மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதியில கனமழை பெய்யறதுனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடியே கிடக்குது. பொதுமக்களின் நடமாட்டம் இன்றி கடத்தெருவு வெறிச்சோடி காணப்படுகிறது. அடுத்ததா பார்த்தோம்னா வேதாரண்யத்தை அடுத்த ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வானவன் மகாதேவி, கோடியக்கரை உள்ளிட்ட உள்ள கிராமங்கள்ல கடந்த 24ஆம் தேதியிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லல. இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் முடங்கி போய் இருக்கு. ராஜாஜி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.